நிகிதா, அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக, அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக, பொருளாளராக என பல்வேறு முக்கிய பொறுப்புகளில், உச்ச பொறுப்புகளில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த தேர்தலில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தை மாதம் இன்றோடு முடிவடையக்கூடிய நிலையில் அவரது ஆதரவாளர்களிடையே அதிகரித்திருக்கிறது. இன்றோடு தை மாதம் முடிவடைந்த நிலையில் தை மாதத்திற்குள் தான் முடிவை அறிவிப்பேன் என்று கடந்த மாதம் 29ஆம் தேதி அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அதிமுகவில் நிபந்தனை என்று சேருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கடந்த 29ஆம் தேதி தேனியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசிய போது எடப்பாடி பழனிசாமி அதை நிராகரித்து விட்டார். அதன் பின்னர் அவர் ஒற்றை வரிகளில் தான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சந்திக்கும் போது பேட்டி அளித்து வருகிறார். அந்த பேட்டியின் போது அவர் எப்போது முடிவை அறிவிக்கப் போகிறேன் என்று நிருபர்கள் தொடர்ந்து அவரிடம் கேள்வி எழுப்பவும், அடுத்தடுத்து ஒவ்வொரு பேட்டியிலும் இந்த மாதம் தை மாதம் முடிவதற்குள் முடிவை அறிவிப்பேன் என்று கூறினார். ஆனால் இன்றுடன் முடிவடைகிறது. இப்போது ஓபிஎஸ்ஸின் மாஸ்டர் பிளான் என்ன? அவருக்கு 3 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, அவர் தனித்து அவருடைய ஆதரவாளர்களை பல்வேறு இடங்களில் களமிறக்கலாம். இரண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு கடைசி முயற்சியாக பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த மார்ச் 1ஆம் தேதி வருகையின் போது அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். மூன்றாவதாக, அவர் சசிகலாவுடன் இணைந்து தென் மாவட்டங்களில் வேட்பாளர்களை களமிறக்கலாம். இந்த 3 திட்டங்களில் எந்த திட்டத்தை ஓபிஎஸ் அறிவிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்களிடையே அதிகரித்திருக்கிறது. அவரின் முக்கிய ஆதரவாளர்களாக திகழ்ந்த வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன், எம்பி தர்மர் உள்ளிட்ட அனைவரும் அடுத்தடுத்து ஒரே மாதத்தில் கட்சியை விட்டு அவருடைய அமைப்பை விட்டு, தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை விட்டு அவர்கள் அடுத்தடுத்து விலகியதால் என்ன செய்வது என்பது தெரியாமல் அவரது ஆதரவாளர்கள், தொண்டர்கள் திசை தெரியாமல் தவித்து வருகிறார்கள். அவர்களுடைய தவிப்புக்கும் அவருடைய குழப்பத்திற்கும் ஓபிஎஸ் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்? அதிமுகவில் அனைத்து உச்ச பதவிகளையும் அடைந்த ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் இப்போது அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு எந்த அணியில் சேரலாம் என்பது என்று கூட முடிவெடுக்க இயலாமல் அவர் குழப்பத்தில் இருப்பதாகவும், அவரது ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொருவராக வெளியேறி வரக்கூடிய சூழ்நிலையில் தை மாதத்தில் வெளிவரக்கும் என்றார். தை மாதமும் இன்றோடு முடிந்து விட்டது. நாளை மாசி இவர் எப்போது முடிவெடுக்கப் போகிறார் என்ற கேள்வி, குழப்பம் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் 3 திட்டங்களில் ஒரு திட்டத்தை அவர் விரைவில் இந்த வாரத்திற்குள் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.